visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு அந்த visittemples.com மூலமாக நம்ம தமிழ்நாடு வேலூரில் இருக்கிற அரியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அரியூர் சாய்பாபா கோயிலோட பிரசிடென்ட் வந்து திரு ஜி கோதண்டம் ஆவார். அரியூர் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா கோயில் வந்து அரியூரில் வசந்தம் நகர் அப்படிங்கிற இடத்துல ஈஸ்வரன் கோயில் தெருவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தெற்கு நோக்கி அமைஞ்ச கோயில். கோயிலோட திறந்த வெளி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தகரத்தை வந்து போட்டு டின் ஷீட் ரூஃபிங் இறக்கியிருக்காங்க, பக்தர்களை வெயில் மழையிலேருந்து காக்கிறதுக்காக. எந்த கோயில்லையுமே முழுமுதற் கடவுள் வந்து விநாயகர் தான். அதே போல் இந்த கோயில்லையும் முதல் சன்னதி விநாயகர் சன்னதி தான். விநாயகர் இந்த கோயிலில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கார். அடுத்து இருக்கிறது வந்து குருஸ்தான். குருஸ்தானில் ஷிரடி சாய்பாபா கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுறாரு. அவருக்கு முன்பக்கத்தில் ஒரு பொற்பாதங்கள் இருக்குது. அவருக்கு பின்னாடி ஷிரடி சாய்பாபாவோட பழைய படம் ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருக்குது. இந்த கோயிலில் குருஸ்தானுக்கு வெளிப்பக்கமாகவே பெயர் பலகைகள் 2-3 வச்சுருக்காங்க. அந்த பெயர் பலகைகளில் என்ன அப்படின்னா, இந்த கோயிலோட சன்னதிகளை பற்றிய விவரங்கள், அப்புறம் வந்து கோயிலோடைய வங்கி விவரங்கள், அதை தவிர பாபாவின் 12 உபதேச பொன்மொழிகள்லாம் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படியே அழகாக. குருஸ்தானுக்கு எதிர்பக்கமாக 4 மரங்கள் இருக்குது. அவை வந்து வேப்ப மரம், அரச மரம், துளசி மரம், அத்தி மரம். பொதுவாக வந்து இந்த 4 மரங்களும் ஒன்றா சேர்ந்து வளரவே வளராது. ஆனால் இந்த கோயிலில் வினோதமாக இவை 4 பக்கத்தில் பக்கத்தில் வளருது. ரொம்பவும் அருமையாக வளருது. அத்தி மரத்தில் எல்லா தேவதைகளும் மகாலட்சுமியும் குடிக்கொண்டிருக்கிறதாகவும், அது வந்து மகாவிஷ்ணுவின் அருளை பெற்ற ஒரு மரம் அத்தி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரச மரத்தின் அடிபாகத்தில் பிரம்மாவும், நடுபாகத்தில் விஷ்ணுவும், மேல் பாகத்தில் ஈஸ்வரனும் வசிப்பதாக சொல்கிறாங்க. அரச மரத்தை வலம் வருவதால் மும்மூர்த்திகளுக்கு பூஜை பண்ணுற பலன் கிடைக்கும்னு நம்பப்படுறது. இந்த 4 மரத்துக்கும் முன்னாடி ஒரு பீடம் மாதிரி அமைச்சு அதில் ஒரு வேல் நட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 4 மரங்களையும் வலம் வந்தால் திருமண தடை, குழந்தை பேரு, மும்மூர்த்திகளையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த சன்னதி துணிக்கு பக்கத்திலே வெளிப்புறமாகவே அமைஞ்ச சன்னதி. இந்த சன்னதியில் ஒரு பெரிய கல் பாறை இருக்குது, மேற்கு நோக்கிய பாறை இது. இந்த கல் மேலே வந்து ஒரு பொற்பாதங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து ஷிரடி சாய்பாபாவோட பொற்பாதங்களாக கருதப்படுறது. இந்த கல் மற்றும் பொற்பாதங்களுக்கு பின்னாடி 2 சாய்பாபாவோட படங்கள் வந்து இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு விளக்கு ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா கண்ட இடத்துல விளக்கு ஏற்றாமல் அது மேலேயே ஏற்றி வைக்கலாம். அடுத்து இருக்கிற சன்னதி வந்து துவாரகமாயி துனியோட சன்னதி. இங்கே 24x7 அணையனா ஒரு தீ எரிஞ்சுட்டே இருக்கும், ஷிரடி கோயிலில் இருக்கிற மாதிரியே. இந்த துணியை தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த துணி இருக்கிற அதே சன்னதியில் ஒரு மரத்தொட்டில் ஒரு ஓரமாக இருக்குது. அந்த மரத்தொட்டிலுக்குள்ள கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் ஒரு சாய்பாபாவும், உறங்கும் கோலத்தில் இன்னொரு சாய்பாபா விக்கிரகம் இருக்குது. ரெண்டுமே வெள்ளை பளிங்கு கல்லினால் ஆன சாய்பாபாக்கள். இந்த துவாரகமாயி சன்னதிய பக்தர்கள் வந்து வலம் வந்தால் அதோட இன்னொரு பக்கத்தில் வந்து சிரிக்கும் சாய்பாபா, ஸ்மைலிங் சாய்பாபா. இந்த சாய்பாபா மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறாரு. இவரை நோக்கி ஏதாவது வேண்டி வணங்கினா அது உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மைலிங் சாய்பாபாவும் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இருக்கிற சாய்பாபா வெள்ளை பளிங்கு கல்லான சாய்பாபா. அடுத்து மூலஸ்தானத்துக்குள்ளே நம்ம போகும்போது மூலஸ்தானத்தோட ஒரு மேடையில் வடக்கு நோக்கி கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருக்காரு ஷிரடி சாய்பாபா. இந்த அரியூர் ஷிரடி சாய்பாபா பார்க்க கம்பீரமாக இருக்காரு. வெள்ளைக்கல்லால் ஆன சாய்பாபா. இந்த வெள்ளைக்கல் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்லேருந்து தருவிக்கப்பட்ட கல். மூலவரான அரியூர் ஷிரடி சாய்பாபாவை அந்த மேடை மேலேயே வந்து பிரதிஷ்டா வலம் வரலாம். வலம் வந்தால் 2 பக்கத்துலேயும் பொற்பாதங்கள் வச்சுருக்காங்க. இந்த மகாமண்டபத்திலேயே ஒரு மரப்பல்லக்கு இருக்குது. இந்த மரப்பல்லக்கில் ஒரு சாய்பாபா விக்கிரகத்தோடு சேர்ந்து அவரோட பொற்பாதங்களையும் வச்சுருக்காங்க. மூலஸ்தான மகாமண்டபத்தோட வடக்கு பகுதியில் ஒரு சின்ன மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையிலேயே ஆடல், பாடல் மற்றும் தெய்வீக நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம். அதே மாதிரி பௌர்ணமி போது நடக்கிற சத்யநாராயண பூஜை போது இந்த மகாமண்டபத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரு சேர ஒரே நேரத்தில் குழுமலாம். இந்த அரியூர் ஷிரடி சாய்பாபா கோயிலில் இப்போதைக்கு அன்னதான கூடமும் நந்தவனமும் பெரிய அளவில் அமைச்சுன்னு வராங்க. இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்து சிறப்பிக்க விரும்புபவர்கள் இந்த கோயிலோட பிரசிடென்ட் திரு ஜி கோதண்டத்தை அவரது 9789450171 மொபைலில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நன்கொடைகள் வழங்கலாம்.
இதில் இந்த கோயிலோட பிரசிடென்ட் திரு ஜி கோதண்டத்தை பாராட்டியே தீரணும். இவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை டிஎஸ்பி. திரு ஜி கோதண்டம் பிரசிடென்ட்டை அடுத்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருப்பவர் வந்து திரு விஎஸ் குமரன். இவரோட மொபைல் நம்பர் 9366107761. அடுத்து ஏ குமரகுரு செக்ரட்டரி. இவரோட மொபைல் நம்பர் 9443627685. இந்த கோயிலோட பிஆர்ஓ பேர் திரு ஏஎம் சுந்தரவடிவேல். இவரோட மொபைல் நம்பர் 9778447319. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.